நாங்க தோத்துத்தான் போயிட்டோமே தவிர செத்துப் போகவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். விஜய்க்கு எதுவும் நடந்தால் அதற்கு அதிமுக பொறுப்பல்ல எனவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பைத்தியக்காரர் போல பேசுகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். அதாவது தலைமை மீது மனத்தாங்கல் ஏற்பட்டு சிலர் எதிரியிடம் சரணாகதி அடைந்து வருகிறார்கள். இது போன்று நாவலர் நெடுஞ்செழியன், எஸ்.டி.எஸ். உள்ளிட்ட சில தலைவர்கள் தலைமை மீது மனத்தாங்கல் ஏற்பட்டு மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்த வரலாறு உண்டு. இது எல்லாம் பார்த்து சலித்துப் போன வரலாறு. தாய் அருமை புரியாமல் சிலர் அன்பும் அரவணைப்பும் எங்கே கிடைக்கும் என்று தேடி ஓடும் காட்சிகளை பார்க்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது வேதனையாக உள்ளது. மனத்தாங்கல் ஏற்பட்டு சென்றவர்கள் மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்த வரலாறு உண்டு. அதுபோல முன்னாள் அமைச்சர்கள் கருத்து வேறுபாட்டால் சென்றுள்ளனர். அவர்களுக்கு தெளிவு கிடைக்கும் போது அவர்கள் மீண்டும் தாய் கழகத்திற்கு வருவார்கள். நம்மை பார்த்து சிலர் சிரிப்பா சிரிக்கிறாங்க. நாங்க தோத்துத்தான் போயிட்டோமே தவிர செத்து போகவில்லை. தம்பிகளா, புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ இழந்துள்ளோம். எத்தனை விஜய் வந்தாலும் நாங்கள் பார்ப்போம். அதிமுக பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டித்தான் வென்றுள்ளது. கோடான கோடி தொண்டர்கள் ஆணிவேராக இருந்து இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய காட்சிகளை சார்ந்த சில்லறை பசங்கள் சிரிப்பா சிரிக்கிறார்கள். அது வேதனையாக உள்ளது. அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னால் கூவி அழைத்தார்கள். ஒரு காக்கா குருவி லெட்டர் பேடு கட்சி கூட உங்களை நம்பி வரவில்லை. விஜய் தம்பி, மாயாஜாலம் போல் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்துள்ளது. இதனால் இன்றைக்கு அதிகாரத்தை தேடி வருகிறார்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் அதற்கு அதிமுக பொறுப்பல்ல. விஜய் தம்பி, உயிர் ஒரு முறைதான் போகும். உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன், அன்போடு சொல்கிறேன். அம்புட்டுத்தான். நான் சொல்ல வர்றது, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். மேலே இருக்கிறது கீழே வருவதும், கீழே இருப்பது மேலே வருவதும் இந்த நாட்டில் இயற்கை நீதி. விஜய் ஆணவத்துடன் பேசுகிறார். இதே 41 பேர் இறந்த போது ஓடி ஒளிந்து விட்டார். அடுத்த ஜென்மம் இருந்தால் விவசாயியாக பிறக்க வேண்டும் என்று டயலாக் விட்டார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்று விவசாயிகள் போராடி வருகிறார்கள். விவசாயிகளை சந்தித்தீர்களா? விவசாயிகளை சந்திக்க கூட இன்னும் அவருக்கு நேரமில்லை, மனமும் இல்லை. மேகதாது விஷயத்தில் அடுத்த கட்ட நகர்வு மர்மமாக உள்ளது. மற்றும் பலர் என்று கூறிய விஜய் 25 சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஏன் சால்வை போட்டார்? தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவா? இந்த கணக்கு புரியாமல் விஜய் கைகூலிகளை வைத்துக்கொண்டு ஆள் பிடிக்கும் வேலையை செய்கிறார். ஆதவ் அர்ஜுனா என்கிற பைத்தியக்கார அமைச்சர் பேசுகிறார். 50% அதிமுகவினரை பிடித்துவிட்டதாக கூறுகிறார். அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. அதேபோல் தாவேகா ஆட்சிக்கு வரவேண்டும் என்று அதிமுகவினர் ஓட்டு போட்டனர் என்று கூறுகிறார். இப்படி இருந்தால் விஜய் ஆட்சிக்கு வர முடியாது. அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்பது தெரியவில்லை. இது போன்ற அறவேக்காடு கிறுக்கு அமைச்சர்களையெல்லாம் அமைச்சரவையில் உட்கார வைத்து நாம் பார்க்க வேண்டும் என்பது நம் தலைவிதி என்றார்.